வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கணமே. இது உங்கள் நிலா அன்பார்த்திவ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைசன் படத்துல இருந்து ரெக்க ரெக்க அப்படின்னு இன்னொரு பாட்டு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அதே மாதிரி ரெண்டாவது பாட்டு இப்போ வந்திருக்கு. ஸோ பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். நிவாஸ் கே பிரசன்னாவுடைய அடுத்த பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா அறிவு அண்ட் வேடன். வேடன் யாருன்னு தெரியாதா? இப்ப ஃபேமஸா கேரளா சிங்கர், புரட்சி பாடகர். அவர் தான் பாடியிருக்காரு. பாத்துடலாமா? படம் கபடி சம்பந்தப்பட்ட படம் தெரியும். அறிவு எல்லா பாட்டும் அவர் எழுதிருக்காரு. வருகிறேன் என்றும் உனக்கு தெரியும். பயங்கரமா இருக்குடா ஸ்டார்டிங்கே. தமிழ் சினிமா ஒரே தமிழ் தான். பதுங்காத ஏடுடா நீ தயங்காத, விளையாடுடா நீ ஆட்டங்காத. அடைச்சி வச்ச கூண்டு இப்ப கறக்குது போல், இழிஞ்சு என்ன பட்டாம்பூச்சி பறக்குது வா. உயரம் என்ன யாரு இப்ப அளப்பது நீ, பிறந்து வந்த ஏக்கோ இங்க ஏக்கோ இங்க ஏக்கோ இங்க பரம்பரை. இருக்கு அந்த தீம். படத்துல ஒரு ட்ரெஸ்ஸே போட்டுக்க மாட்டாங்க. கபடி பிளேயர் மேக்ஸிமம் ஷார்ட்ஸ், குட்டி ஷார்ட்ஸ் ஒரு டீச்சர். இது பண்ணுவாங்க. உன்னதான் வாடா, உனக்கு காளமாடம் கதை சொல்றேன் வாடா. உன்னதான் வாடா, ஒரு கொம்பு மாடம் கதை சொல்றேன் வாடா. வாடா ஒரு பாது கால்கள் தேடட்டும் புது பாது. மலையெல்லாம் குளச்சிட்டு நீ குளிச்சு வச்ச வெளிச்சத்தை இடிச்சிட்டு இறக்கும் அந்த வாசல் வழி தொடங்கட்டு ஓர் நடக்க இந்த வேலி எல்லாம் தீப்பிடிக்க தீப்பிடிக்க எரியட்டும். ஒளிச்சு வச்ச வெளிச்சத்தை எடுத்துட்டு உள்ள திண்டு மாதிரி இருக்கு. திண்டு மண்ணு போட்டாங்க.
பேரே காலமாடன் தான். செம்மையா இருக்குல்ல. இது வந்து மறைச்சிருச்சு. படத்தோட பேரே காலமாடன் தான். அதாவது கபடி சம்மந்தப்பட்ட கதைன்னு இன்டர்வியூலேயே சொல்லிட்டார் அவர். அதனால கபடி சம்மந்தப்பட்ட கதையாக தான் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது அடிக்கடி கேட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குல்ல. அது இவர் இந்த வாய்ஸ் வேடன்றனால கேட்டனால அதிகமா அவர் வாய்ஸ் கேட்டனால அந்த மாதிரி இருக்கு. இவங்க ரெண்டு பேர் காம்போ ஆக்சுவலா பயங்கரமா இருக்கு. டக்குன்னு அவரை பாக்கும்போதுல சாண்டி மாதிரியே தெரியுது. யாரு வேடன் பாக்கவா? அவரை பார்க்க அப்படியே சாண்டி மாதிரியே இருக்கு. சாண்டி வேற இப்ப பயங்கரமா உருவெடுத்துட்டு இருக்காரு. இவர் ஒரு மாதிரியான கிளாஸ்ல தான் இருக்காப்ல. நம்ம தமிழ்ல ஏதோ இவரோட முதல் பாட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே புது ஆளுங்க இதுல. இவருக்கு புது ஆளு. இவர் ரெகுலரா யூஸ் பண்ற ஆளு கேங்ல இல்லாம ஆமா கொஞ்சம் புது ஆளை வச்சு யூஸ் பண்ணிருக்காரு. ஆனா படங்கள் அதுக்கு ஏத்த மாதிரி அவுட் தரமா வந்து எனக்கு என்னமோ இவரோட படத்தை பாக்குற மாதிரியே தான் இருந்தது. வழக்கமான படங்கள். ஏன்னா அந்த லிரிக்ஸா இருக்கட்டும், நான் ஒரு கதை சொல்றேன் அதை கேளுன்னு ஸ்டார்ட் பண்ணதா இருக்கட்டும், அவரோட பாடல்கள் எல்லாத்துலயுமே அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. அது மியூசிக்கல் அப்ரோச் சொல்றேன். மியூசிக்கல் அப்ரோச் வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா சந்தோஷ் நாராயணன் மேக்கிங்காவுமே ஃபீல் பண்ண முடியலங்க. மேக்கிங்காவே அப்ரோச் வேற அப்ரோச் தான். ஏன்னா எனக்கு இந்த அந்த கலர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வேற அப்ரோச் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இதே மாதிரி செல்வராஜோட படங்களை கம்பேர் பண்ணும்போது கலர்ஸ் வந்து வித்தியாசமாக தான் இருக்குது. படத்தை நம்ம ட்ரெய்லர் வந்தால் தான் நம்மளால் அதை ஜட்ஜ் பண்ண முடியும். அடுத்து இந்த படத்துல இருந்து ஏதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த நம்ம திருவிழாவில் வாங்கியிருக்கோம் அந்த மாடு மாதிரி அதை போட்டு உட்காந்து பண்ணுவோமாடா.